வாணியம்பாடியில் பள்ளி விழுந்த உணவை விற்பனை செய்த தனியார் உணவகத்திற்கு 2000 ரூபாய் அபராதம் விதித்து 4 நாட்கள் உணவகத்தை மூட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் பத்தாப்பேட்டை பகுதியில் சுப்பிரமணி என்பவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் துக்க நிகழ்ச்சிக்கு உறவினர்கள் வந்துள்ளனர். இந்நிலையில் துக்க நிகழ்ச்சிக்கு வந்தவர்களுக்கு சுபாஷ் என்பவர் மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள கடையில் இட்லி வாங்கி வந்துள்ளார். இதனை சாப்பிட்ட சுபாஷின் குடும்பத்தினர் மற்றும் 3 குழந்தை உட்பட 8 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. உடனே சுபாஷ் வாங்கி வந்த இட்லியை பார்த்தபோது அதில் பள்ளி உயிரிழந்த நிலையில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். உடனடியாக சுபாஷ் மற்றும் அவரது உறவினர்கள் 3 பேர் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த உணவை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி இளங்கோ ஆய்வு செய்து உணவகத்திற்கு 2000 ரூபாய் அபராதம் விதித்தும் மேலும் உணவகத்தை 4 நாட்களுக்கு திறக்கக்கூடாது எனவும் அதிரடி உத்தரவு பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் உள்ள மற்றொரு கடையில் ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி உணவகத்தில் இருந்த பிளாஸ்டிக் பைகளை அப்புறப்படுத்தி உணவக உரிமையாளருக்கு பிளாஸ்டிக் பொருட்கள் உபயோகப்படுத்தக்கூடாது என எச்சரிக்கை விடுத்தார். நெல்லையில் ஊருக்குள் புரளி பேசி திருமணத்தை தடை செய்யும் நபர்களை போஸ்டர் ஒட்டி எச்சரிக்கை விடுத்த 2K கிட்ஸ் இளைஞர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. கல்யாண வீடுகளில் போஸ்டர் அடிப்பதில் தொடங்கி மணமக்களுக்கு கட் அவுட் வைப்பது வரை புது ஐடியாக்களை இளைஞர்கள் வெளிப்படுத்தி வரும் நிலையில் நெல்லை மாவட்ட பொன்னாக்குடியில் இளைஞர்கள் சிலர் திருமணத்துக்கு தடையாக இருக்கும் நபர்களை கண்டித்து போஸ்டர் ஒன்றை ஒட்டியிருப்பது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அந்த போஸ்டரில் பொன்னாக்குடி ஊரில் திருமண வரன்களை தடை செய்பவர்களை வசைபாடியுள்ளனர். இறுதியில் சில நபர்களின் அடையாளம் தெரியும், அடுத்த போஸ்டரில் அவர்களின் புகைப்படம் வைக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளது அங்கிருப்பவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் நகர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்த காவல்துறையினர் 10 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் நகர் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக வடக்கு காவல் நிலைய போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலின் பேரில் நகர் பகுதி முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது நாகக்கண்ணியம்மன் கோவில் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்றுள்ளனர். அவர்களை மடக்கி பிடித்த காவல்துறையினர் அவர்கள் வைத்திருந்த 3 பையை சோதனை செய்ததில் 10 கிலோ கஞ்சாவை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கஞ்சா மற்றும் மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கம்பம் விவேகானந்தர் தெருவை சேர்ந்த சிவராஜா, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மேக்கிழார்பட்டியை சேர்ந்த குணசேகர், ராஜபாளையம் சங்கரபாண்டியபுரத்தை சேர்ந்த ராஜ்குமார் மற்றும் ஜங்கால்பட்டி கிழக்கு தெருவை சேர்ந்த அபினேஷ் என்பதும் ஆந்திராவில் இருந்து கஞ்சாவை விலைக்கு வாங்கி வந்து கம்பம் நகர் பகுதியில் விற்பனை செய்ய முயன்றதும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் கடன் கொடுத்தவரை கொலை செய்து எரித்த வழக்கில் 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து விருதுநகர் மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியை சேர்ந்தவர் மூக்கையா வட்டிக்கு கடன் வழங்கும் தொழில் செய்து வந்தார். விருதுநகர் மாவட்டம் காளையார் கரிசல் குளத்தை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி தலைவரான செல்வகுமார் மற்றும் அதே பகுதியை சேர்ந்த முருகன் என இருவரும் அவரிடம் கடன் பெற்று செலுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் கடைசியாக 2018இல் ரூபாய் 2 லட்சம் வரை இருவரும் தர வேண்டியிருந்த நிலையில் மூக்கையா இருவரையும் திட்டியுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த செல்வகுமாரும் முருகனும் சோனைபாண்டி என்பவருடன் சேர்ந்து மூக்கையாவை திட்டமிட்டு கொலை செய்துள்ளனர். மேலும் மூக்கையாவிடம் இருந்த செயின், மோதிரத்தை எடுத்துக்கொண்டு உடலை எரித்துள்ளனர். இந்நிலையில் முதலில் அடையாளம் தெரியாத உடல் கண்டறியப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தொடர் விசாரணையில் பின்புலம் தெரியவந்தது. இந்த வழக்கானது விருதுநகர் மாவட்ட கூடுதல் நீதிமன்றத்தில் நடந்த நிலையில் செல்வகுமார், முருகன், சோனைபாண்டி மூவருக்கும் ஆயுள் தண்டனையும் செல்வகுமாருக்கு ரூபாய் 2000 அபராதமும் விதித்து கூடுதல் மாவட்ட நீதிபதி தீர்ப்பளித்தார். தண்டனை விதிக்கப்பட்ட 3 பேரும் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு அழைத்து செல்வதற்கு காவலர்கள் நள்ளிரவில் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்ததால் வீட்டில் உள்ளவர்கள் அச்சமடைந்தனர். மேலும் இதய நோயால் பாதிக்கப்பட்ட நபர்களை கீழே தள்ளிவிட்டு அத்துமீறி நடந்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரின் முகாம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
பெண்கள் இருக்கும் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த காவல்துறையினர் மீது மாவட்ட காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.